ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த ஏரோடைனமிக் சீரீஸில் இப்படி நம்ம ஏரோடைனமிக்ஸை ரொம்பவே ஈஸியாக எல்லா ஈக்குவேஷன்ஸும் நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இந்த சீரீஸில் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை எடுத்துடுறோம், ஒரு ஃபார்முலாவை எடுத்துடுறோம், அதை நம்ம எப்படியாச்சும் படிச்சிடுறோம். ஆனால் நம்மளுக்கு அது எப்படி ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸ்லலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுவும் தெரியறதில்ல. ஆனால் நம்ம ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிடுறோம். அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோ வேரியபிள்ஸை பற்றி பார்ப்போம். அதே சமயத்தில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோ வேரியபிள்ஸில் யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ப்ரெஷர், டென்சிட்டி, டெம்பரேச்சர், வெலாசிட்டி, விஸ்காசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட். சரி, ஓகே. இப்போ இந்த ஃப்ளோ வேரியபிள்ஸ்லாம் ஏரோடைனமிக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம ப்ரெஷர் எடுத்துப்போம். ப்ரெஷர் எதுக்கு யூஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் டிட்டர்மைன்ஸ் லிஃப்ட். ஓகே, ப்ரெஷர் எப்படி லிஃப்ட் டிட்டர்மைன் பண்ணுறாங்க? லிஃப்ட்டுனா ஃபஸ்ட்டு என்ன, இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது லிஃப்ட்டுனா என்னன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஏரோப்ளேன் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரோப்ளேனில் விங் இருக்குது. அந்த விங்கில் மேலேயும் கீழேயும் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற விங்கில் பார்த்தோம்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மேலே இருக்கிறது பார்த்தோம்னா கீழே இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால அந்த விங் மேலே தூக்குது, அதான் லிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ அது லிஃப்ட் ஆகிடுச்சா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலாவை சொல்கிறோன்னு பார்த்தோம்னா எல்எஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பிஎல் மைனஸ் பியூ இன்டூ டிஏ. ஓகே, இப்போ இதில் எல்லுனா என்னன்னு பார்த்தோம்னா எல்லுனா லிஃப்ட். அப்புறம் அந்த இன்டெக்ரல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இப்போ இந்த விங்கில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரெஷர் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம அப்போ ஒரு இடத்த எடுத்துக்கிறோம், ஒரு பர்டிகுலர் இடத்த எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற ப்ரெஷர் அட் லோவர் சர்ஃபேஸும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் அட் அப்பர் சர்ஃபேஸும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம டிஏல பண்ணுறோம், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறத நம்ம டோட்டலாக பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் லிஃப்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அது நம்ம எல்லாத்தையும் இன்டெக்ரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு லிஃப்ட்டோட டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறோம். ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ்னு சொல்லும் போது லிஃப்ட்டு ட்ராகுன்னு வராங்க. ஸோ நம்ம லிஃப்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ராக் பற்றி பார்ப்போம். ஸோ ட்ராக்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம நார்மலாக நான் கார்ஸ் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் விண்ட் வரும். அந்த விண்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காரோட பெர்ஃபார்மன்ஸை கம்மியாக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஏரோப்ளேனில் லைக் நம்ம ஃப்ளை பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட்டில் விண்ட் வரும். அதனால என்ன ஆகும், அந்த ஏரோப்ளேன் பின்னாடி புல் ஆகும், பின்னாடி ட்ராக் ஆகும். இதை தான் ட்ராகுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ டென்சிட்டி இந்த ட்ராகையும் லிஃப்ட்டையும் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ டென்சிட்டினா என்னென்னா ஏர் டென்சிட்டியை சொல்கிறாங்க. ஏர் டென்சிட்டின்னா என்ன? ஒரு ஏர் டென்சிட்டி, பர்டிகுலர் ஏர் டென்சிட்டியில் இவ்வளோ ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த ஏர் டென்சிட்டி கிரவுண்ட் லெவலில் அதிகமாக இருக்கும், ஆனால் இது ஹையர் ஆல்டிடியூடில் கம்மியாக இருக்கும். ஏன் இது கிரவுண்ட் லெவலில் அதிகமாக இருக்குது, ஹையர் ஆல்டிடியூடில் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே கிராவிடேஷ்னல் புல்னால தான். இப்போ இந்த கிராவிட்டினால என்ன ஆகுதுன்னா எல்லா ஏர் மாலிக்யூல்ஸும், அதாவது ஏர் டென்சிட்டியும் கீழே இழுக்கப்படுது. அதனால கிரவுண்ட் கிட்ட அதிகமாக இருக்குது. இதுவே ஹையர் ஆல்டிடியூடில் நம்ம போக போக பார்த்தோம்னா அங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஏரோப்ளேனோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கிரவுண்ட் லெவலில் ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால ஏர்க்ராஃப்டோட விங்கில் பார்த்தோம்னா ப்ரெஷர் அதிகமாக ஆக்ட் ஆகுது. இதனால லிஃப்ட் ஜென்ரேட் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் ட்ராக் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அதே ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால லைக் ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆகும்போது அதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதனால ட்ராக் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏர் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தோம்னா ஏர் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏர்க்ராஃப்டோட என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. ஏன்னா
ஏர்கிராஃப்டோட என்ஜினுக்கு வந்து நிறையா ஏர் தேவை. அப்போ தான் வந்து த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறனால ஏர் டென்சிட்டியும் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. அதனால ஏர்கிராஃப்ட் என்ஜினுக்கு அதிகமான ஏர் கிடைக்காம போயிடுது. ஸோ த்ரஸ்ட்டும் கம்மியாயிருது. இப்போ இதே டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் வந்து எம்எஸ் ஈக்குவல் டு ரோ ஏ இன்ட்டு வி. இதில் வந்து ரோ வந்து டென்சிட்டியை குறிக்குது, ஏ அண்ட் வி வந்து ஏரியா அண்ட் வால்யூமை வந்து குறிக்குது. இப்போ இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் எதுக்குன்னா, எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து அந்த என்ஜின்குள்ளே வந்து போகுதுன்னு தான் இந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெலாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி எப்படி ஏரோடைனமிக்ஸில் வந்து யூஸ் ஆகுதுன்னா, வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டி இஸ் த ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அதை வந்து நம்ம வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து லிஃப்ட் அண்ட் ட்ராக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி லிஃப்ட் ட்ராக் வந்து வெலாசிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ எந்த அளவுக்கு வெலாசிட்டியில் ஏர் வருதோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து அந்த விங்கில் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் லிஃப்ட் க்ரியேட் ஆகுது. அதே சமயத்தில் ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட் வரனால நம்மளுக்கு ட்ராகும் அதிகமாகுது. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டி மேக் நம்பர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எம்எஸ் ஈக்குவல் டு வி பை ஏ. ஸோ நம்ம மேக் நம்பர் பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம அதர் 3 வேரியபிள்ஸையும் நம்ம பார்த்துடலாம்.